அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது அறிவில் முக்கியமான டாப்பிக்கில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா புவியியல். ஜியாகிரஃபி. இது எத்தனாவது யூனிட் பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல இது இருக்குது. இந்த யூனிட் 3ல சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அதிகமாக கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா அது 10th புக்கு தான். நம்ம 10th புக்கு மட்டுமே நம்ம கவர் பண்ணிட்டா இந்த ஜியாகிரஃபியில் இருக்க யூனிட் 3 90% கவர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கிற ஃபஸ்ட் லெசனில் டாப் 80 MCQs தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னோட சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த PDF உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராமில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் லெசனில் சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சிலபஸ்லாம் நம்ம கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த அமைவிடம், இயற்கை அமைவுகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் இது ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பரப்பளவை பொறுத்து இந்தியா உலகளவில் எத்தனையாவது பெரிய நாடு? ஆன்சர் 7. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசியா கண்டத்தின் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா 2வது பெரிய நாடாக இருக்குது. செகண்ட் கொஸ்டின். இந்திய நிலப்பரப்பு புவியின் மொத்த பரப்பளவின் எத்தனை சதவீதம்? ஆன்சர் 2.4%. மன கொஸ்டின். இந்தியாவின் நிலப்பரப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சியில் இது ஏற்கனவே இதை ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 3287263. 4வது கொஸ்டின். இந்திய நில எல்லையின் அளவு? ஆன்சர் 15200 கிலோமீட்டர். 5வது கொஸ்டின். இந்தியா அதிகபட்சமான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஆன்சர் வங்காளதேசம். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 4156 கிலோமீட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. இப்போது அதிகபட்சமான இருந்தால் குறுகிய நிலமும் இருக்கும். இந்திய குறுகிய நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு? ஆன்சர் ஆப்கானிஸ்தான். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 106 கிலோமீட்டர். இது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா TNUSRBயோட ப்ரீவியஸ் கொஸ்டின் இது. 7வது கொஸ்டின். இந்தியா டேஷ் கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை பகுதியை 3 பக்கங்களில் கொண்டுள்ளது? ஆன்சர் 6100 கிலோமீட்டர். 8வது கொஸ்டின். இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூடங்களையும் சேர்த்து டேஷ் கிலோமீட்டர் ஆகும்? இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் இது. ஆன்சர் 7516.6 கிலோமீட்டர். 8வது கொஸ்டின். அட்சதீர்க்க பரவல் படி இந்திய முழுமையும் டேஷ் அரைக்கோணத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வடகிழக்கு. இதை எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்தியா 8 டிகிரி 4 வட அச்சத்திலிருந்து 37 டிகிரி 6 வட அச்சு வரையிலும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 68 டிகிரி 7 கிழக்கு தீர்க்கமிலிருந்து 97 டிகிரி 25 கிழக்கு தீர்க்கமிலிருந்து பார்த்தீங்கன்னா இது பரவியுள்ளது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. 10வது கொஸ்டின். புவியானது தன் அச்சில் சுழன்று 1 டிகிரி தீர்க்க கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம்? ஆன்சர் 4 டிகிரி. இதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின். 11வது கொஸ்டின். இந்தியாவின் மேற்கே உள்ள குஜராத் மாநிலத்திற்கும் கிழக்கே உள்ள அருணாச்சல பிரதேசம் மாநிலத்திற்கும் இடையே உள்ள தீர்க்கக்கோடு டேஷ் ஆகும்? இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் இது. ஆன்சர் 29 டிகிரி 18. இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குஜராத். குஜராத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கிழக்கு தீர்க்கத்தில் 68 டிகிரி 7. அடுத்து அருணாச்சல் பிரதேசில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 97 25. ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ண ஆன்சர் 29 டிகிரி 18. 12வது கொஸ்டின். குஜராத் மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய 2 பகுதிகளுக்கும் உள்ள தலா நேர வேறுபாடு? இது ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் 1 மணி நேரம் 57 நிமிடம் 12 வினாடிகள். 13வது கொஸ்டின். இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையான 82 டிகிரி 30 கிழக்கு தீர்க்க ரேகை டேஷ் வழியாக செல்கிறது? ஆன்சர் மிர்சாப்பூர். இது எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். 14வது கொஸ்டின். இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் சராசரி நேரத்தை விட எவ்வளவு நேரம் முன்னதாக உள்ளது? ஆன்சர் 5 மணி நேரம் 30 நிமிடம். அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம். ஃபர்ஸ்ட் ஒன்று. இந்தியாவின் வடமுனை இந்திரா கோல் எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது இந்திரா கோல் ஜம்மு காஷ்மீரில் அமைந்துள்ளது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரியானது. ஆன்சர் சி. 16வது கொஸ்டின். வடக்கே காஷ்மீரில் உள்ள இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை உள்ள நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிசியில் இது அடிக்கடி கேட்டுனே இருக்காங்க இந்த கொஸ்டினை. 17வது கொஸ்டின். இந்தியா மேற்கே குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல் பிரதேசம் வரை டேஷ் கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது? இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2933 கிலோமீட்டர்.
18வது கொஷின் இந்தியாவின் இயற்கை அமைப்பை டேஷ் பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 6 பிரிவை நம்ம பிரிக்கலாம். ஸோ நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமயமலைகள், 2வது பெரிய இந்திய வட சமவெளிகள், 3வது தீபகற்ப பீடபூமிகள், 4வது இந்திய பாலைவனம், 5வது கடற்கரை சமவெளிகள், 6வது பார்த்தீங்கன்னா தீவுகள். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 19வது கொஷின் இமயமலைகள் மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திர பள்ளத்தாக்கு வரை டேஷ் கிலோமீட்டர் நீளத்திற்கு நீண்டு பரவியுள்ளது. ஆன்சர் 2500 கிலோமீட்டர். 20வது கொஷின் டேஷ் மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாமீர் முடிச்சி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 21வது கொஷின் ஹிமாலயா என்ற சொல் டேஷ் மொழியில் பனி உறைவிடம் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் சமஸ்கிருதம். 22வது கொஷின் இந்தியாவில் பெரு அரணாக உள்ள இமயமலையை டேஷ் பெரும் உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். ஸோ மொத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா டிரான்ஸ் இமயமலைகள், 2வது இமயமலைகள், 3வது கிழக்கு இமயமலை, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பூர்வாஞ்சல் குன்றுகள். 23வது கொஷின் இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். ஆன்சர் ஆரவல்லி மலைத்தொடர். இது வந்து பார்த்தீங்கன்னா பிசியில், எஸ்ஐயில், டிஎன்பிசி எல்லாத்துலேயுமே வந்து ஃபேவரட் கொஷின் இது. 24வது கொஷின் டிரான்ஸ் இமயமலைகள் கீழ்கண்ட எந்த பகுதியில் அமைந்துள்ளன? இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், திபெத். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ் இமயமலைகள் இதை என்ன சொல்லுவாங்கன்னா மேற்கு இமயமலைன்னு சொல்லி அழைப்பாங்க. 25வது கொஷின் திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் டிரான்ஸ் இமயமலை. ஏன் வந்து இதை திபெத் இமயமலைன்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து திபெத்தில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்கிறாங்க டிரான்ஸ் இமயமலையை திபெத் இமயமலைன்னு சொல்கிறாங்க. 26வது கொஷின் இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக் ஆகியவை எந்த மலைத்தொடரின் 3 பிரிவுகள் ஆகும்? ஆன்சர் இமயமலை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமாத்ரி என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய இமயமலைகள் சொல்லுவாங்க. அடுத்து இமாச்சல், ஸோ இமாச்சல் வந்து சிறிய இமயமலை. அடுத்து சிவாலிக் பார்த்தீங்கன்னா வெளி இமயமலை. ஸோ இதோட இன்னொரு பேர் நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரிய இமயமலை அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இமாத்ரி மலையின் சராசரி அகலம் மற்றும் சராசரி உயரம் முறை என்னென்னு கேட்டாங்க பார்த்தீங்கன்னா 25,000 கிலோமீட்டர். அடுத்து 6,000 மீட்டர். ஸோ அகலம் 25, உயரம் 6,000. 28வது கொஷின் எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன்ஜுங்கா ஆகியவை எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? ஆன்சர் இமாத்ரி. ஸோ எவரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நேபாளத்தில் இருக்குது. அடுத்து கஞ்சன்ஜுங்கா எங்கே இருக்குன்னா நேபாள் மற்றும் சிக்கிமில் இது இருக்குது. 29வது கொஷின் தவறான இணையை தேர்ந்தெடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட். ஸோ எவரெஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8,848 மீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய அப்டேட். இப்போ நியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 8,848.86 மீட்டர். ஸோ இதான் வந்து நியூ அப்டேட். அடுத்து பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜுங்கா இதோட ஹைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8,586 மீட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ ஃபஸ்ட் ஒன் மட்டும் தான் நமக்கு சரியானது. மலையோட ஹைட்லாம் ரொம்ப முக்கியமானது, எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 30வது கொஷின் கங்கோத்ரி, சியாச்சின் போன்ற பனியாறுகள் எம்மலையில் காணப்படுகிறது? ஆன்சர் இமாத்ரி. 31வது கொஷின் தவறான இணையை தேர்ந்தெடு. ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பின் ஆஸ்டின் அப்படின்னா K2. ஸோ இதோட ஹைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8,611 மீட்டர். இது கரெக்டு. 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்காலு 8,481. இதுவும் கரெக்டானது. 3வது பார்த்தீங்கன்னா தௌடகிரி. ஸோ இது எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8,172. இதுவும் கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நங்க பர்வதம் இதோட ஹைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8,126 மீட்டர். ஸோ தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இது தவறானது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கலை அன்னபூர்ணி இதோட ஹைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8,078 மீட்டர். அடுத்தது நந்தா தேவி இதோட ஹைட்டு 7,817 மீட்டர். அடுத்தது காமெட் இதோட ஹைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7,756 மீட்டர். லாஸ்ட் வந்து நம்ச பர்வதம் 7,756. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டானது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா குருலா மருதாத்தா. ஸோ இதோட ஆன்சர் என்ன 7,728. 33வது கொஸ்டின் உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் இமயமலை டேஷ் சிகரங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது? ஆன்சர் 9. இது ரொம்ப முக்கியமானது. தவறான இணையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கணவாயோட எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரக்கோரம் கணவாய் இது எங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். இது கரெக்டானது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா
ரெண்டாவது ஜோஷிலா கணவாய். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசத்தில் இது இருக்குது. ஸோ இது கூட என்ன இருக்குன்னா சிப்கலா இந்த கணவாயும் பார்த்தா எங்கே இருக்குது? இமாச்சல் பிரதேசில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா புமிடிலா கணவாய். இது எங்கே இருக்குன்னா அருணாச்சல் பிரதேசில் இருக்குது. கரெக்டு. அடுத்தது நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய் எங்கே இருக்குன்னா சிக்கிமில் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து தவறானது. 35வது கொஸ்டின், பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் ஏ, கைபர் கணவாய். 36வது கொஸ்டின், சிவாலிக் மலைத்தொடர் குறித்து கூற்றுகளின் தவறானை தேர்ந்தெடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்மலை தொடரானது ஜம்மு காஷ்மீரில் இருந்து அசாம் வரை நீண்டுள்ளது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது சரியானது. ரெண்டாவது, இத்தொடரின் ஒரு பகுதி ஆறுகளால் உருவாக்கப்பட படிவுகளையும் ஆனது. ஸோ இதுவும் பார்த்தா கரெக்டானது. மூணாவது, இதன் சராசரி அகலமானது மேற்கில் 50 கிலோமீட்டர் முதல் கிழக்கில் 10 கிலோமீட்டர் வரையும் மாறுபடுகிறது. இதுவும் கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது தொடர்ச்சியான மலை தொடர்களாகும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தொடர்ச்சியான மலைகள் கிடையாது. இது வந்து தொடர்ச்சியற்ற மலை தொடர்களாகும். ஸோ தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதுக்கு தவறானது. 37வது கொஸ்டின், சிவாலிக் மலை தொடரின் கிழக்கு பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஸோ ரொம்ப முக்கியமானது இதுவும், டூயர்ஸ். 38வது கொஸ்டின், சிவாலிக் மலைத்தொடரின் மேற்கு பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் டூன்கள். ஸோ ரெண்டுமே வந்து தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 39வது கொஸ்டின், பூர்வாஞ்சல் குன்றுகள் குறித்து கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, இவை இமயமலைகளின் கிழக்கு கிளையாகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்டு. ரெண்டாவது, இது வடகிழக்கு மாநிலங்களில் பரவியுள்ளது. இதுவும் கரெக்டானது. 3வது பாயிண்ட், பெரும்பாலான குன்றுகள் மியான்மர் மற்றும் இந்திய எல்லைகளிடையே காணப்படுகின்றன. 3வது கரெக்டு. 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மலைகள் அல்லது குன்று இந்தியாவின் உட்பகுதியில் பரவியுள்ளன. ஸோ அனைத்தும் சரியானது. ஆன்சர் ஏ. 40வது கொஸ்டின், டாப்லா, அப்போர், மிஸ்மி, பட்காபம், நாகா, மணிப்பூர், மிக்கீர், கரோ, காசி மற்றும் ஜெயந்தியா குன்றுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் பூர்வாஞ்சல் குன்றுகள். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா என்னோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டெலிகிராம் லிங்க் எப்படி நீங்கள் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நியூ லைஃப் அகாடமி _15. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.